இந்த ப்ராடக்ட் வந்து கம்ஃபர்டபுள் ஆனது மட்டும் இல்லை, பார்க்கறதுக்கு அழகானது மட்டும் இல்லை, இது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சாரும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களே. இதோட ஸ்ட்ராங்கை மெயினாக எக்ஸ்பிளைன் இது பண்ணுறக்காக தான் இது பண்ணுறேன். மெயினாக இதில் இந்த எக்ஸ் டைப் இன்டெகிரேட்டட் ரிப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் எல்லா லோடையும் எடுத்துக்க போகுது. நம்ம இப்போ 400 கிலோ வச்சு பார்க்க போகிறோம். எத்தனை கிலோ வரும்போது உடையுதுங்கிறத நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இதை உடச்சே பார்க்க போகிறோம் இந்த சேரை. ஸோ எந்த அளவுக்கு ஆளுங்க இதில் உட்காந்தா உடையுங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பின்னாடி கண்டிப்பாக கால் உடைய வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு திக்னான ஹெவி இது கொடுத்துருக்கோம், ஒரு ஆர்க். ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண போகுது. அதே மாதிரி சேர் ஃபுல்லாக ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து வேர்க்காமல் இருக்கிறதுக்கு நல்ல ஏர் வென்டிலேஷன் கொடுக்கும். அதே மாதிரி ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது. நம்ம தூங்கும் போது கையை தூக்கி வைக்காமல் நல்லா ரிலாக்ஸாக கீழே வச்சுட்டு தூங்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதான் ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம வெயிட் வச்சு பார்க்க போகிறோம். பர்ச்சேஸ்க்கு பிளான் பண்ணியிருப்பீங்க, சேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி இந்த ஸ்டால் வந்து உங்களுக்கு நிஜமான சர்ப்ரைஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த பிராண்டோட நேம் மாதிரியே. ஸோ இப்போ வந்து வெயிட்ஸ் வந்து இதில் வைக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு பேக் வந்து 25 kgs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நீங்கள் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 25 kg. பிரிக்கேஜ் அதுக்காக கிரானைட் கல் போட்டிருக்கிறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இது கால்குலேட் பண்ணுறது இவர் 400 kg சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து 4 = 100 kg. சில கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கிரானைட் கல்ஸ் அப்படி இல்லைன்னா டைல்ஸு அந்த மாதிரி கிரானைட் கல்ஸ் இல்லை டைல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பிரேக்கேஜ் ஆகுமான்னு கேட்குறாங்க. லைவ் டேஸ்ட்டுக்காக கொண்டு வந்துட்டோம். எல்லாருமே பார்க்க போகிறாங்க. சரிங்க. எஸ், எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க லைவ் டெஸ்ட். ஓகே, ஸோ வந்து வெயிட்ஸ் கண்டினியூஸாக வந்து அடுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் தான் வந்து ஜட்ஜ், சரியா? கரெக்டாக சொல்வீங்களா? உங்கள் பேர் என்ன? விஷால். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, பாருங்க, அவர் கேட்குறாரு எவ்வளோ பேக்குன்னு. 8. பாருங்க, ஸ்மார்ட்டாக கவுண்ட்லாம் இல்லை, பார்த்தோன்னு சொல்லிட்டாரு 8 அப்படின்னு. ஸோ டோட்டல் கேஜிஸ் பார்த்தீங்கன்னா 200 kgs ஆயாச்சு. நானே கரெக்டாக சொல்லிட்டேன். கரெக்டாக நான் சொன்னது தெரியலையா? ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் நிறைய வச்சுட்டாங்க. ஸோ சார் நமக்கு சொல்ல போகிறாரு. ஆக்சுவலாக மேடம், பொதுவாகவே ஒரு ஹியூமனால மேனம் ஒரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 125 kgs தான் இருக்கும். இப்போ நான் 200 வரைக்கும் வச்சாச்சு. இது வரைக்கும் வந்து நம்ம கிரானைட்டில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கிறோம். பிரேக்கிங் எதுவுமே இல்லை, ஷேக் இல்லை. சரிங்களா? அடுத்து நம்ம ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 200 kgs வந்து அவர் அடுக்கிட்டாரு. 200க்கு மேலே போயிட்டு இருக்கு. டெஃபினெட்லி வந்து நார்மல் வெயிட் 80, 90 தான். இது 200 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இப்போ எவ்வளோ வெயிட் வச்சிருக்காங்க? 10. 10 வந்துருச்சா? கரெக்டாக கவுண்ட்டு? இப்போ 11. சூப்பர். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம அடுக்க முடியுமான்னு தெரில. பட் சேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷேக் கூட கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சேர் இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ சேரை ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் என்னோட ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட் இல்லை, நம்ம ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சுல, வெயிட்டு போயிடுச்சுல. பட் ரொம்ப ஸ்ட்ராங். 12 × 25 பெரிய மேக்ஸ் கேட்டார்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 250 kgs வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக கணக்கு போட்டுருக்காங்களா? 300 ஆயிடுச்சு. நான் முதல்ல அதான் வந்து அட்மிட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாதுன்னு. ஏன்னா என்னோட ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 300 kgs ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து வைக்கணும் அப்படின்னா வந்து என் ஹைட்டுக்கு மேலே வந்து போயிடும். ஓகே, அவங்களால முடியாது. சேர் மேலே வெயிட் வைக்கிறதுக்கு வந்து இன்னும் 4 பேர் நமக்கு வேணும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சேரோட ப்ரமோஷன் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. டோர் டெலிவரி இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்காங்க. நம்மளோட பிராண்ட் கூட சர்ப்ரைஸ் தான். ஸோ அதே மாதிரி இப்போது இன்னும் 3 பேக்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து 400 ரீச் பண்ண. கரெக்டாக? கரெக்ட். என்னங்க கூட நிற்க வச்சுட்டு மேக்ஸுன்னு உயிரை வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்களா? ஓகே, வரைக்கும் நம்ம வெயிட் வைக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பிரேக்கிங் உடையிற வரைக்கும் வைக்க போகிறோம். ஓகே, எஸ். ஆக்சுவலாக 200 தான் வைக்கணும். நம்ம வந்து இப்போ எவ்வளோ தூரம் போகுது நம்ம குவாலிட்டியை பற்றி. ஓகே, ஸோ நம்ம வந்து தள்ளி நின்றுக்கலாம். நமக்கு சேஃபர் சைடு இல்லையா, ரொம்ப ஹைட் போயிட்டுருக்கு.
ஓகே இதுக்கு மேல பிரேக் பண்ணணுமா? ட்ரை பண்ணிடலாமே. ஓகே 375 kgs. ஓகே பஸ். ஓகே ஓகே. ஓகே பட் என்ன ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்னா 400 kgs. சரிங்களா? நீங்க கேட்ட அந்த 400 kgs வச்சாச்சு. கமிட்மெண்ட் ஆயிட்டீங்களா? போதுமா? எனக்கு நம்பிக்கை வந்திருக்குது சேர் மேலே. எங்கள் வீட்டில் இருக்க சேர் இந்த மொசைக்கில் டயல்ஸில் இருக்கும்போது உட்காந்தா விரியும், அப்படியே கால் விரியும். இது அது விரியல, அதை நான் செக் பண்ணி பார்த்தேன். விரியல. 400 கிலோ இருந்தாலும் விரியல. வீட்ல யாராச்சும் 400 கிலோ அந்த மாதிரி? இல்லை, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் பெரிய ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவர் வந்தார், ஒரு 150 கிலோ தான் உட்காந்தார், சேர் உடஞ்சிடுச்சு. ஓகே தேங்க்யூ சார். நிறைய விற்பனையாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நம்மளோட ஜட்ஜுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹாப்பியா? ஹாப்பி. சேர் வாங்கிட்டு போயிருவீங்களா வீட்டுக்கு? அது அம்மாட்ட தான் கேட்கணும்ல. தேங்க்யூம்மா, பை. ஓகே நமக்கு இவ்வளோ நேரம் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்த சாருக்கு வந்து ஒரு சின்ன நினைவு பரிசு.